முக்கிய செய்தி நேயர்களே, வட மாநிலங்களில் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் 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 என்று சொல்லும் அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. என்னதான் நடக்கிறது வட மாநிலங்களில்? விவரங்களோடு இணைக்கிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம். வணக்கம். வட மாநிலங்களில் என்ன நடக்கிறது? சூழ்ந்து காணப்படும் அளவிற்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? விவரங்கள். தென்னிந்தியாவை சூழ்ந்துதான் தண்ணீர் கடல் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது தண்ணீரிலேயே வட மாநிலங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது யதார்த்த நிலையாக இருக்கிறது. ரித்தி, எங்கு நோக்கிலும் தண்ணீர், நீங்கள் சொன்னது போல எங்கு நோக்கிலும் தண்ணீர். அங்கு தார் சாலைகளே இல்லை, தண்ணீர் சாலைகள் தான் இருக்கின்றன. எந்த இடத்திலும் நகர முடியாத சூழல், இயல்பு நிலை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் உள்ள காட்சிகளை நாம் பார்த்தோம் என்றால், டெல்லி வரலாறு காணாத மழை பொழிவு டெல்லியிலே இருந்திருக்கிறது. தலைநகர் டெல்லியிலே 1000 மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதாவது இந்த பருவ காலத்திலே ஆண்டு சராசரியாக பெய்வது பொதுவாக 774 மில்லி மீட்டர் தான். ஆனால் டெல்லியிலே வரலாறு காணாத அளவுக்கு 1000 மில்லி மீட்டர் மழை இந்த பருவ காலத்திலே பதிவாக, கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் மழை. 100 சென்டிமீட்டர் மழை டெல்லி காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து வந்திருந்த காட்சிகளை பார்க்கும்போது வீடுகள் முழுவதும் தண்ணீர் உள்ளே சென்றிருக்கிறது. பல இடங்கள், டெல்லியின் பல பகுதிகளிலே தண்ணீர் வீடுகளுக்குள் உட்புகுந்திருக்கிறது. இந்த இடம் அந்த இடம் என்று டெல்லியில் சொல்வதற்கு இல்லை, பெரும்பாலான இடங்களில் இப்படிதான் இருக்கிறது. யமுனை நதியும், டெல்லியின் குறுக்கே ஓடுகின்ற யமுனை நதியும் அதாவது அபாய அளவை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் கரை புரண்டு டெல்லியில் முழுவதுமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தற்பொழுது இந்த கழுகு பாறை காட்சிகளில் பாருங்கள் டெல்லி எப்படி இருக்கிறது என்று. டெல்லியின் பல பகுதிகளில் இந்த நிலைதான் காணப்படுகிறது. டெல்லியின் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் இது போன்று மீட்பு படையினர் சென்று மீட்கின்ற காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே பிரத்யேகமான காட்சிகள் டெல்லியில் பல இடங்களில் இருக்கிறது. சில இடங்களில் டெல்லியில் தண்ணீர் இல்லை, ஆனால் பெரும்பாலான இடங்களில் இது போன்ற சூழல் தான் இருக்கின்றது. டெல்லி மட்டுமல்ல, நீங்கள் ஈபி என்று அழைக்கப்பட்ட இமாச்சல பிரதேசம் ஆகட்டும், உத்தரகாண்ட் ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், ஜம்முவிலே மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு நாம் பார்த்தோம். அதன் பிறகு தற்போது காஷ்மீர் ஜீலம் நதி அபாய எச்சரிக்கையை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது எந்த நேரத்திலும் கரை புரண்டு நகருக்குள் உள்ளே வந்துவிடும் என்ற அளவுக்குத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கு பல மக்கள் எல்லாம் தற்போது வெளியேற பாதுகாப்பு பாருங்கள், கடல் போல் காட்சியளிக்கிறது. இது நதி, கடலில் அலைகள் வருவது போல வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தண்ணீர் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜீலம் அக்டூர் பகுதியிலிருந்து இந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. பிரத்யேகமாக எப்படி பொங்கி ஓடுகிறது என்று பாருங்கள். அந்த வெள்ள காட்சிகளை பார்க்கும்பொழுது அதனுடைய வேகம் பெரிய அளவுக்கு இருக்கிறது என்று நம்மால் உணர முடிகிறது. நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மக்கள் எல்லாம், அந்த கிராமங்களில் இருப்பவர்களெல்லாம் தற்போது பாதுகாப்பான எனக்கு வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்றால், அடுத்த 24 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட்டில் ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கு. காஷ்மீர் பகுதியிலே பெரும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனைவரும் வெளியேற்றப்படுகிறார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான செல்கின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அக்னூர் பகுதி, ஜம்மு காஷ்மீரிலே உள்ள அக்னூர் பகுதியிலிருந்து இந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஜம்முவை பொறுத்தமட்டிலே பல இடங்கள், காஷ்மீரிலே நீங்கள் பார்த்து கண்டால் பகல்காம், குல்காம், அனந்த்நாக், ஸ்ரீநகர் போன்ற இடங்கள்லாம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். காஷ்மீரிலே இன்று முதல் 7ஆம் தேதி வரை பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜம்முவிலே கடந்த 25ஆம் தேதி முதல், என்னால் அப்போது நிலச்சரிவு ஏற்பட்டது, அன்றிலிருந்தே விடுமுறையை கொடுத்திருந்தார்கள். அந்த விடுமுறையில் இருக்கிறது. எனவே தற்போது ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்திலே நடைபெற்ற அந்த நிலச்சரிவு, அதாவது மலையிலிருந்து நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சிகள் அதிர்ச்சி ஊட்டும் காட்சிகள். அங்கு சாலைகள் கீழே இருக்கின்றன. திடீரென நல்வாய்ப்பாக அந்த பகுதியிலே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அந்த மலையிலிருந்து நிலச்சரிவு எப்படி ஏற்படுகின்ற பாருங்கள். அதிர்ச்சி ஊட்டும் காட்சிகள், திடீரென மலையே பேர்ந்து வருவது போன்ற ஒரு காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்களிலே ட்ரெண்டிங்காக இந்த காட்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. திடீரென்று ஒரு மலையே பெயர்ந்து கீழே விழுவது போல காட்சிகள். மீண்டும் ஒரு முறை கூட நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம். அதாவது அருவி போல் மண் அருவியாக, பொதுவாக தண்ணீர் தான் அருவியாக வருவதை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு மண் அருவி போல மாறி கொட்டுவதை பார்க்கின்றோம். இந்த காட்சிகளை பாருங்கள். மண் அருவி என்பாங்களே, இதுதான் மண் அருவி. தண்ணீர் அருவி போல மண் அருவியாக அந்த காட்சிகள், மண் அருவி போல் கீழே கொட்டுகின்ற காட்சிகள். நிலச்சரிவினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருந்திருந்தால் இப்படி இருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அந்த
ஒரு ஒரு அச்சுறுத்தும் காட்சி, மனதை அச்சுறுத்துகின்ற காட்சிகள் இவை. அந்த காட்சிகளை பார்த்தோம். காஷ்மீரிலே பார்த்தீர்கள் பெரும்பாலான இடங்கள் நீங்கள் IMD இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய டைரக்டர் ஜெனரல் முகபாத்ராவிடம் நாம் இது குறித்து பேசிய பொழுது அவர் தெரிவித்த கருத்துக்கள், அடுத்த 24 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், டெல்லி, அதே போன்ற உத்தரகாண்ட், பஞ்சாப், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய பகுதிகளிலே ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறோம் என கூறியிருக்கிறார். அதாவது அவரிடம் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே உங்களிடம் சொல்கிறேன். மோர் ரைன்ஸ், மோர் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், மோர் லேண்ட்ஸ்லைட்ஸ். இதுதான் அவர் சொன்ன 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகள், மோர் ரைன்ஸ், மோர் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், மோர் லேண்ட்ஸ்லைட்ஸ். அதாவது மேலும் மேலும் மழை, மேலும் மேலும் காட்டாற்று வெள்ளங்கள், ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், காட்டாற்று வெள்ளம் வரப்போகிறது, மேலும் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்பட போகிறது. இந்த 3 எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் முகபாத்ரா. முகபாத்ரா சாதாரண ஆள் அல்ல, இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடியவர் முகபாத்ரா. அவர் சத்யம் டிவிக்கு கொடுத்த பேட்டியிலே இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார். எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலில் வட மாநிலத்தில், பல மாநிலத்தில் உள்ளோர் இருக்க வேண்டிய சூழல் தற்போது இருக்கிறது. அந்த அளவுக்கு மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே கூறியது போல பகல்காம், குல்காம், அனந்த்நாக், ஸ்ரீநகர் ஆகிய பகுதியில் ரெட் அலர்ட், காஷ்மீரில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமாக அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற காட்சிகள், இந்த காட்சிகளிலிருந்து அடுத்ததாக நாம் பார்க்கின்ற காட்சி ஜீலம் ரவர் இருக்கிற ஜீலம் ரவர் மிக முக்கியமானது. அந்த ஜீலமே மாறி இருக்கு. டெல்லியில் யமுனை ஆறு எப்படி இருக்கிறது டெல்லியிலே, நான் ஏற்கனவே கூறினேன். அதே போன்று யமுனை, தில்லியில் உள்ள யமுனை பகுதி இது. யமுனை ஆற்றங்கரை தற்போது முற்றிலுமாக அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லாம் நீர்தான் காணப்படுகிறது. எங்கு நோக்கினும் தண்ணீர் தண்ணீர் என்பார்களே, அது தற்போது காணப்படுகிறது. டெல்லியில் பல பகுதிகள் யமுனை ஆற்றிலே டேஞ்சர் லெவல் என்ற அளவில் தான் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த டேஞ்சர் லெவல் மார்க்கை பிரீச் செய்தால் கரை புரண்டு ஓடக்கூடிய நிலைக்கு யமுனை வந்துவிடும். யமுனை பாருங்கள், அகண்டு விரிந்து செல்லக்கூடிய யமுனை ஆற்றினுடைய ட்ரோன் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். அதாவது அகண்டு பறந்து விரிந்த யமுனை நதி, அந்த அளவுக்கு காட்சிகளை பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்தை நம்மால் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட யமுனை நதி இது போன்ற காட்சிகள் என்பது வெகு சில ஆண்டுகளில் மட்டும்தான் இது போன்று முழுமையான யமுனையின் முழுமையான அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த பகுதிகள் முழுவதும் யமுனை நதியை முழுவதாக விரிந்து பறந்து ஓடுகின்ற காட்சி தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் தான். அடுத்ததாக இமாச்சல பிரதேசம் எப்படி இருக்கிறது என்ற காட்சிகளை குறித்து நாம் சில காட்சிகள் நமக்கு எடுத்துக்கின. இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் சம்பா, காங்க்ரா, கின்னூர், குலு, லாகூல், ஷிம்லா, மண்டி, சிர்மூர் ஆகிய பகுதிகள் இமாச்சல பிரதேசத்தில். நீங்கள் குலு மணாலி என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம்லவா, அதில் குலு பகுதி, இது இரட்டை நகரம். அது அந்த குலு பகுதியில் உள்ள நதி எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற பாருங்கள். அதாவது முழு வீச்சிலே அந்த மலைப்பகுதியில் உள்ள மண்ணையும் அடித்து கொண்டு ஓடுகின்ற காட்சிகள் இவை. இன்னும் இந்த நதியின் அளவு என்றது உயர்ந்து கொண்டே வருகிறது என்பதுதான் அச்சுறுத்தும் செய்தி. மேலும் மழை பொழிவு இங்கு இருக்க போகிறது, நிலச்சரிவும் இருக்க போகிறது என கூறியிருப்பதால் இப்பகுதியில் உள்ள பலரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் வெளியேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். எச்சரிக்கை மணி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அனைவருக்கும். இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த வேகம், அந்த ஆறு ஓடுகின்ற வேகமாகட்டும், அதே போன்று அந்த எதிரே உள்ளதை எல்லாம் அடித்து கொண்டு செல்கின்ற வேகம், அந்த வேகத்திலே சென்று கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த பகுதிகளில் இருக்கு நான் கூறிய போல ஷிம்லா, குலு மணாலி, அதே போன்று மண்டி, சிர்மூர், லாகூல் போன்ற பகுதிகளில் எல்லாம் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கையை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக இந்த வெள்ளத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது பஞ்சாப் பிராந்தியம் என்றே கூறுகிறேன். பஞ்சாபில் 2 வகை பஞ்சாப் இருக்கு. இந்திய பஞ்சாப், பாகிஸ்தானிலும் ஒரு பஞ்சாப் இருக்கிறது. பாகிஸ்தான் பஞ்சாப் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, பாகிஸ்தான் பஞ்சாப் தான் இன்று பாதிக்கப்பட்டிருந்தால் இந்திய பகுதியில் உள்ள பஞ்சாபிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பஞ்சாபை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய பாதிப்பு. இது ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர் SMS மருத்துவமனை வெளியே உள்ள காட்சிகள், நமது செய்தியாளர் அங்கிருந்து எடுத்து அனுப்பிய காட்சிகள் பாருங்கள். அந்த ராஜஸ்தானிலும் பஞ்சாபில் பெய்த மழை ராஜஸ்தானையும் விட்டு வைக்கவில்லை. அங்கு மருத்துவமனை எதிரே உள்ள பிரதான சாலை, SMS சாலை என்றே அழைப்பார்கள் இந்த சாலையை. அந்த சாலையிலே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது.
தார் சாலை தண்ணீர் சாலையாக மாறி இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் என்று கூறலாம். முழுவதுமாக தண்ணீர் நிறைந்த காட்சிகள் தான் அங்கு பார்க்க முடிகிறது. எங்கு நோக்கிலும் தண்ணீர் என்று அறிமுக உரையில் நமது செய்தி வாசிப்பாளர் ரித்தி கூறினார். அதுதான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு நோக்கிலும் தண்ணீர் 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 தேசமாக மாறி இருக்கிறது என்று பஞ்சாபை பொறுத்த மட்டிலே வரலாறு காணாத மழை என்று கூறுவார்கள். 1988க்கு பிறகு மிகப்பெரிய மழை பஞ்சாபையே புரட்டி போட்டிருக்கிறது. பஞ்சாபிலே மொத்தம் 23 மாநிலங்கள் இருக்கின்றன, 23 மாவட்டங்கள் இருக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் 23 மாவட்டங்கள் இருக்கின்றன. 23 மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு, பேரிடர் என்று இதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் மாநில அமைச்சர் பகவந்த் மான். இதுவரை 30 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 3.5 லட்சம் பேர் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். ஏனால் அவர்கள் வசிக்க முடியாத அளவுக்கு அந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அவர்கள் அந்த ரெஸ்கியூ மீட்பு படையினர் மூலமாக மீட்கப்படுகின்ற காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கோம். மீட்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாபை பொறுத்தவரை 74% கூடுதலாக மழை பொழிவு இந்த ஆண்டு இருந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கவில்லை இந்த அளவு மழை பெய்யும் என்று. அதுவும் குறிப்பாக பத்தான்கோட், குர்தாஸ்பூர், கபூர்தலா, ஃபசிலிக், தருண் தரான், ஃபெரோஸ்பூர், ஓசிப்பூர், அமிர்தசரஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமிர்தசரஸ், இந்த பகுதிகள் எல்லாம் கடுமையான வெள்ள பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த காட்சிகள் பாதிப்பு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தெருவும் பெருஞ்சாலை நெடுஞ்சாலைகள் மட்டுமல்ல, சிறிய சிறிய சாலைகள், சிறிய சிறிய தெருக்கள் கூட பாதிப்படைந்திருக்கிறேன் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பஞ்சாபினுடைய ஒட்டுமொத்த விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல் இமாச்சல பிரதேசிலே ஆப்பிள் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபிலே அந்த பாதிக்கப்பட்ட உணவுகள் வழங்குகின்ற காட்சிகளும் நமக்கு கிடைத்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை ஜீலம் நதி பொங்கி ஓடுவதால் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி, காஷ்மீர் மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து காஷ்மீர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, சாலை மார்க்கமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான செய்தி நேயர்களே, காஷ்மீர் பகுதி இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து சாலை மார்க்கமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மணாலி பாலம், அந்த பாலமே உடைந்து விட்டது. பாலம் உடைந்து தண்ணீர் ஒரு பக்கம் ஓடி சாய்ந்து கூட இருக்கிறது. அங்கே ஒரு வீடு இடிந்து விழுகின்ற காட்சி. இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஓரத்திலே வீடு ஆற்றின் ஓரம் வீடு கட்டுவதற்கே பயம் வந்துவிடும் என்பார்களே, அப்படிதான் இருக்கிற இந்த காட்சிகள். திடீரென இடிந்து விழுகிறது. ஒரு மெட்ரோலர் வேன் சிக்கிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் பல வட மாநிலங்களின் எந்த பகுதிக்கு சென்றாலும் தற்போது இது போன்ற காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியது போல, மோர் ரைன்ஸ், மோர் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், மோர் லேண்ட்ஸ்லைட்ஸ், மேலும் மேலும் மழை, மேலும் மேலும் காட்டாற்று வெள்ளம், மேலும் மேலும் நிலச்சரிவுகள், இவை மூன்றும் தான் அடுத்த 36 மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து ரெட் அலர்ட்டில் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், டெல்லியின் சில பகுதிகள், ஹரியானாவின் சில பகுதிகள், ராஜஸ்தானின் சில பகுதிகள், உத்தரகாண்ட் என்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே வட மாநிலங்களில் தற்போது எதிர்பாராத அளவுக்கு தண்ணீர் வந்திருக்கிறதற்கு இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது கடந்த மாதத்திலே ஏற்பட்ட அந்த கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு என்பார்கள். அந்த மேக வெடிப்பின் மூலமாக அடுத்தடுத்து நிகழ்வுகள். தற்போது ஹரியானாவில் உள்ள ஒரு டெப்டி கமிஷனர், அதாவது நம்முடைய தமிழக மாநில சொல்லணும்னா துணை கலெக்டர் அலுவலகம் என்பார்களே, அது போன்ற ஒரு துணை கலெக்டர் அலுவலகம். அலுவலகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அலுவலகம் உள்ளே எல்லாம் தண்ணீர் சென்று விட்டது. யாரும் பணியாற்ற முடியவில்லை என்ற அளவுக்குத்தான் தற்பொழுது ஹரியானாவினுடைய ஒரு டெப்டி கமிஷனர் அலுவலகம். அந்த காட்சிகள் தான் தற்போது பார்க்கிறோம். அந்த நாற்காலி மேஜைகளை எல்லாம் மேலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்கு நோக்கிலும் தண்ணீர் 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 என்பதுதான் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே ரெட் அலர்ட்டில் பல மாநிலங்கள். டெல்லியில் வரலாறு காணாத மழை, 1000 மில்லிமீட்டர் மழை, அதாவது 100 சென்டிமீட்டர் தத்தளிக்கும் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர். எப்போது நிற்கும் என்ற பேய் மழை என்ற கேள்வி அனைவரும் அதிலும் வந்திருக்கிறது. அதற்கு பதிலாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது, இந்த மழை அடுத்த 36 மணி நேரத்துக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என கூறியிருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் சொன்னால் வானிலை என்பது சட்டென்று மாறக்கூடியதுதான் வானிலை. வானிலை ஆய்வு மையம் அறிவியல் ரீதியாக கணித்தாலும் இயற்கை நினைத்தால் உடனடியாக மாறிவிடும் என்பதும் நாம் பார்த்திருக்கோம், பலமுறை பார்த்திருக்கோம். மழை பெய்யும் என்பார்கள், பெய்யாது, மழை பெய்யாது என்பார்கள், மழை பெய்யும். இதை பலரும் பார்த்திருக்கோம். சென்னையில் நேற்று கூட அப்படிதான். காலையிலே வெயில் கொளுத்தியது, மாலையிலே மழை கொட்டியது.
எனவே வானிலை சட்டென்று மாறக்கூடியது. எது எப்படி இருப்பினும் தற்சமயத்திற்கு இந்த மழையினால் பெரிய பாதிப்பை வட மாநிலங்கள் பல வட மாநிலங்கள் இந்த பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கின்றன. தற்போது கால்நடைகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக டெல்லி ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், இமாச்சல பிரதேசம் ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், உத்தரகாண்ட் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், தண்ணீரால் பெருமளவுக்கு தண்ணீர் என்றாலே பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை மீட்பு பணிகள் தற்போது நடைபெறுகின்றன. ஆனால் நிவாரணங்கள் உடனுக்குடன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு செவிசாய்க்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி இருப்பினும் நேரடியாக நேரலை காட்சிகளை பார்த்து நாம் மேலும் ஒரு சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.